அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சாத்தியமாகுது. எல்லோரும் மகான் ஆக முடியுமா? நினச்சா மகான் ஆகிற விஷயம் இல்லை. அது அந்த மகான் ஆகணும்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும். எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது. அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும். அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான். இதை தானே கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை, ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு. ஏன்னா ஆசை படப்பட துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசையை விட்டோம்னா துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம். அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன், அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. உன்னால் முடியுமா? நீ பொண்டாட்டி வேணும், வசதி வேணும், வீடு வேணும், தொழில் வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இவ்வளோ வச்சுக்க நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது? நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேளு, ஆத்ம விசாரம் பண்ணுனார் அவர். ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும்? அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை. கேட்காம அவர் நான் யாருன்னு கேட்கலாம். யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது? ரோட்டில் போய் நான் யாருன்னு கேட்க முடியுமா? அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும். நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தா நான் யாருன்னு கேட்க சொன்னார்னா அது அறியாமை. அது அதனால தான் சொல்கிறது, இது மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அதை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லோரும் பண்ணணும், எல்லோரும் அந்த ஞானத்தை அடையணும் தான் நான் இன்றைக்கி வரையும் கத்தின்னு இருக்கிறேன். அதனால் அது தவறில்லை. ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள், புனித பயணம். அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பயணம் பண்ண வைக்க முடியும். அதனால் முதல்ல குரு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறது குரு இல்லாமல் அடையவே முடியாது. ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை காட்டணுன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும். அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்கள்ல அப்படின்ற சந்தேகம் வரலாம். இப்போ ரமண மகரிஷி 13 வயசில் ஒரு ஞானத்தை அடைஞ்சிடும். அவருக்கு குரு கிடையாது. வள்ளலார் 12 வயசுலேயே ஞானத்தை அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. ஞான சம்பந்தர் 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது. அதை இந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க, குரு தேவை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறவனுங்க அவசியம் குரு. குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள். அது அடையணுன்னா உண்மையான குரு இருக்கணும், உண்மையான குருக்கிட்ட போகணும், உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம். மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, எந்த மதத்தாலையும் நரகத்துக்கு ஒன்று அனுப்ப முடியும். ஏன்னா நரகம் சொர்க்கம்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்தலை யாரும். நரகமும் சொர்க்கமும் இந்த பூமியே தான். இங்கே வாழும்போது நீ சொகுசாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வாழற, நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன், நரகத்தில் வாழறேன். அப்போ அக்னி 3 வகைப்படும் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அது என்னென்ன அக்னி சாமி? அக்னி 3 மண்டலத்துள் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி. இந்த ஊன் உடம்புக்குள்ள 3 விதமான மண்டலம் இருக்குதுன்றாங்க. அந்த மண்டலம் எது? மண்டலம்னா தொப்புளுக்கு கீழே இருக்கிறது அக்னி மண்டலம். தொப்புள்ள இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி சூரிய மண்டலம். இந்த தொண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி சந்திர மண்டலம். அதனால தான் 3 மண்டலத்தின் முட்டிய தூணின். முட்டிய தூணின்னா என்னது? இந்த 3 மண்டலமும் உள்ளே இருக்குது. இந்த 3 மண்டலத்தையும் சேர்ந்த மாதிரி முட்டிய தூண் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்னது? சுழுமுனை. மூலாதாரத்தில் ஆரம்பித்து இந்த 3 மண்டலங்களோடு சேர்ந்து சந்திர மண்டலத்தில் உன்னோட உச்சியும்
இந்த புருவ மையமும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று இருக்குதுப்பா. அதுக்கு பேர் என்னது? 3 மண்டலத்தின் முட்டிய தூண் மாதிரி நிற்குதான். முதுகு தண்டு எப்படி இருக்குது? தூண் மாதிரி தானே இருக்குது. 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெலும் பாம்பின் நாவில் உணர்த்தி. நான்றெலும் பாம்பு, தூங்கி நிற பாம்பு சத்தம் போடுமா? சத்தம் போடாது. பாம்பு மூச்ச உடனே புசு புசுன்னு சத்தம் போடுற மாதிரி உன்னோட சுவாசத்தினால இந்த சுழுமுனைய சக்தியை மேலே கொண்டு வா. மேலே கொண்டு வந்து இந்த சுழுமுனையில் உன்னால் அந்த இன்பத்தை அதை அடைய முடியும்னு சொன்னால் அன்னைக்கு உனக்கு இன்பத்தை வெளிப்படும். அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிப்படும். புரியுதுங்களா? அப்போது மண்டலம்னாலும் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் எல்லாம் இந்த 3 உடம்புக்குள்ளே இருக்குது. நாம் இதை கடந்து 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 போகணும். இதில் வந்து போஜாக்கினி, காமக்கினி, யோகக்கினி 3 அக்னி இருக்குல்ல? ஆமாம், இது சேர்ந்தது தான். அப்புறம் சென்னி என்றால் என்ன சொன்னீங்க? சென்னி சென்னி சென்னினா தலை. ஓ, தலை. இறைவனுடைய பாதத்தையும் குருநாதருடைய பாதத்தையும் சென்னியில் தாங்குன்னுவாங்க. அதாவது தலையில் வச்சு தாங்கு. அந்த மாதிரி தலையில் வச்சு யார் தாங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிறவின்றது, முக்தின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இதை தாங்காத எந்த தலைக்கும் முக்தின்றது கிடைக்கவே கிடைக்காது. புரியுதுங்களா? அதுதான் சென்னி. சென்னி. போதம். போதம்னா போதம். போதமா? போதம். போதம்னா அறிவு. ஓ, அறிவுனா ஞானம். சூப்பர் சார். சிவானந்த போதம்னு. சிவானந்த போதம்னான்னு அர்த்தம் சிவனை பற்றின ஞானத்தை மொத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு கலை. அதுக்கு பேர் சிவானந்த போதம். சார் நன்றி சாமி. ரொம்ப எனக்கு ஞானத்தை கரைச்சி வச்சிருக்கேன். இதெல்லாம் ஐயா போட்ட ஐயா சிங்கமாக நீங்கள் சிங்க குட்டி சாமி, நான் அடித்து சொல்லுவேன். ஞான சிங்க குட்டி சாமி நீங்கள். ஐயாவுடைய சான்ஸே இல்லை, உண்மையிலே சான்ஸ் இல்லை சாமி. ஏன்னா தெரியாததெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க சாமி. ஐயா மாதிரி இப்போ சிங்க குட்டி தானே சாமி. சிங்கத்தை பொறுத்த சிங்க குட்டி தானே இருக்கணும், இருக்க முடியும். எல்லாம் ஐயாவோட காரணம் சாமி. நன்றி சாமி. எல்லாருக்குமே அது கிடைக்கும் சாமி. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நாம் இவ்வளோ பாடுபடுறோம். சூப்பர். கண்டிப்பாக இந்த நிலை எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதுனால ஒரு பெருமையும் இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இன்பத்தை அடைஞ்சா அதை விட பேரானந்தம் வேற என்ன இருக்குது? இவங்க எல்லாரும் அடைஞ்சிட்டா அதை நம்மளே அடைஞ்ச மாதிரி. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக ஜிக்னாசாமி வழிநடத்தி கொண்டு போகணும் சாமி. கண்டிப்பாக பாதையை எல்லாமே சாத்தியம் சாமி. விடுறது கிடையாது சாமி. நம்ம கண்டிப்பாக விடுறது கிடையாது. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சாமி. ஆத்மான சாமி. ஆத்மான சாமி. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி
சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.